கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் ஏசாயா 51 அதிகாரம் 15 வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்க தாயி சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். அல்லேலூயா. அலைகளை கொந்தளிக்கிற, அலைகளை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கடலை குலுக்குவார். அல்லேலூயா. அலைகளை கொந்தளிக்க செய்வார். அல்லேலூயா. காரணம், அவைகளை படைத்தது நம்மளுடைய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது, அந்த கடல் கேட்கும், அந்த அலைகள் கேட்கும். தேவப்பிள்ளைகளே, இந்த பூமி அது கர்த்தருடைய சட்டங்கள் கல்பனைகள் அனுசரிக்கும். மனுஷன் அனுசரிக்க மாட்டான். அல்லேலூயா. மனுஷன் கர்வம் கொண்டு நடக்கிறான். அல்லேலூயா. இந்த காலத்தை பாருங்க, ஞோகா உள்ள காலம் போல இந்த காலம் இருக்கிறது. இந்த லோகத்தில் அநீதியும் அக்கிரமம் பெருகி இருக்கிறது. மனுஷனுக்கு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் யுத்தங்களும் போராட்டங்களும் பூகம்பங்களும் வெடித்து கொண்டிருக்கிறது. மனுஷனுக்கு சமாதானம் இல்லை. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது பிள்ளைகளே. அல்லேலூயா. நம்மளை ஒருத்தரும் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இனி காலம் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரோட வருகை மிக சமீபமாக இருக்கிறது பிள்ளைகளே. நம்ம ஒருத்தரும் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனம் வாசிப்பதற்கு கர்த்தர் நம்மளை சகாயித்தார். அவருக்கு நன்றி. கர்த்தர் நம்மளை எவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.